வெள்ளிமலை. வேட்டி மார்க்கமா வந்து ஒரு அழகான புலிமலை கண்டே உங்க அண்ணன் தோழியும் இல்லைங்கிறாங்க. இவர் என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்காரு? ஐயோ ஐயோ, இவர் என்ன உண்மையாவே வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்காரு? நில்லுங்கள், சொல்லுங்கள், நானும் உள்ளதா இருக்கு. ஒன்றே உள்ளம் வாராய்க்கனா, ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கனா. வணக்கத்திற்குரிய வணக்கங்க. எப்படாதம்மா நம்மளுக்கு நம்ம வீரமான ஆள் நம்ம போய் என்ன வணக்கம் சொல்றேன். எப்படி பாருங்க குனிஞ்சு கேட்குறேன். மான் பிடிக்க தானே வந்திய? ஆமா, மான் பிடிக்க தான் வந்து. என்ன சந்தேகம்? அப்புறம் கோழி பிடிக்கிற வர மாதிரி வருதியா? கோழி இவ்வளவு குனிஞ்சு வருகிறே எதுக்குன்னு? எங்க பணிவான வணக்கங்க. பணிவாமையா அவங்க ஊர்ல இதுக்கு பேரு? ஆமாயா, போங்க அங்கே நின்று பணிவா சொல்லணும். வணக்கம். வணக்கத்திற்குரிய வனவேடு வரை வருக வருக வந்தாரி வருக வருக நிறைவேற்றி இன்புகம் காட்டி இன்புறம் சங்க தமிழ்நாட்டின் மரபுபடி எங்களுக்குள்ள விளக்கத்தின்படி வருக வருக என வரவேற்பதோடு தாங்கள் வந்த காரணத்தை சுருங்க சொல்லி விளக்க கண்டதுண்டோ என்ன ஒரு ஆட்டமா இருக்கு? இல்ல எங்க மட்டும் என்ன ஆட்டம்? அவங்களுக்கு ஆட தெரியும். எனக்கு தான் பாடுனா பாடுவேன், பேசுனா பேசுவேன். அதை பாப்பா வந்தாரை வாழ வைக்க வேண்டும் நாட்டிலே. செந்தனைக்கு காவல் செய்யும் செழுந்துமிழ் செல்விய யாரு அந்த வேலை செஞ்சது? அப்படி என்னங்க நீங்க என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? பக்கத்துல வந்தாலும் திட்டுறீங்க, பக்கத்துல வந்து சொன்னாலும் கோவிச்சுக்கிறீங்க, எட்டி போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருந்தாலும் கோவிச்சுக்கிறீங்க. இருந்த இடத்துலயே வணக்கம். வணக்கங்க. நான் இருப்பது கழுகு மாமலை, என் இந்த அரசு வெள்ளிமலை. வேட்டி மார்க்கமா வந்து ஒரு அழகான புலிமலை கண்டே உங்க அண்ணன் தோழியும் இல்லைங்கிறாங்க. நீங்க கொடுக்கணும், நான் வாங்கிக்கிட்டு நீங்க பயப்படுறீங்க. மானை பிடிச்சுக்கிட்டு போகணும். மானை கொடுத்துருங்க. மான் குட்டி வேணுமா? ஆமா அப்பா, மான் குட்டி வேணுமா? மான் குட்டி வேணுமா உங்களுக்கு? எங்க அண்ணனையும் தோழியும் பாத்தீங்களா? ஆமா. என்ன சொன்னாங்க? எல்லாம் புழுகுனி மூட்டையை ரெண்டும். ஐயே, அத பத்தி பேசக்கூடாது. நீங்க தரணும். நான் அப்படிப்பட்ட ஆளு. அகத்தின் அழகு முகத்துல தெரியுதே. தேஜஸ். தேஜஸ் தெரியுதா? ஆமா. உண்மையை மட்டுமே பேசக்கூடிய ஒரு பெண்மணி யார் அப்படின்னா அரிச்சந்திரனுக்கு அப்புறமா அப்படி யாருன்னா அது நான் மட்டும்தான். என்ன அரிச்சந்திர மகாராஜ சக்கரவர்த்தி 56 தேசங்களை ஆண்டுட்டு சாகம் தருவாயினோட போய் சொல்ற, அது எல்லாத்துக்கும் தெரியும். ஆமா, இது உலக அறிஞ்ச உண்மை. சரி, உமக்கு எந்த நூல்ல மேல இருக்குது? எந்த நூல்ல? எந்த நூல்ல? இடிச்சிருவாரு போல. அப்புறம் என்ன கோபத்தை மூட்டிக்கிட்டு? ஏங்க உண்மையா உங்களுக்கு தெரியாதா? ஏங்க இவர் என்ன வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்காரு? ஐயோ ஐயோ, இவர் என்ன உண்மையாவே வெளி உலகம் தெரியாத பச்சை குழந்தையா இருக்காரு? போய் யாராவது பெரிய மனுஷால் இருந்தா வர சொல்லுங்க. போங்க, நல்லா கோயந்த மாதிரி இருக்கீங்க, அடிச்சு கோயன்னு ஆகிட்ட போறேன். கிளம்பிடுங்க முதல்ல. ஏம்மா ஏங்க
என்ன இவ்வளவு பொய் சொல்றாங்க? பொய் சொன்னாங்கன்னு வச்சுக்கங்களேன், இங்க பாருங்க, இப்ப மட்டும் பொய் சொல்லட்டும். உங்க அண்ணன் தோழி மாதிரி அச்சு மூஞ்ச வச்சிருவேன். ஏங்க நான் கேக்குறேன், எங்க இருந்து வர்றீங்க? கழுகு மாமலை இருந்து வர்றேன். அடிவாரத்துல மலை பிரதேசங்க. எப்பா அதனாலதான் தெரியல உங்களுக்கு. இல்லன்னா சரி, கீழே அரிசி பருப்பு வாங்குறது கீழே அதுக்கெல்லாம் ஆட்கள் இருக்காங்க. அப்படியா? அப்ப நீங்க வர்றதுக்கான வாய்ப்பு இல்ல, அதனால இன்னைக்கு தான் வந்திருக்கோம். சரி பரவாயில்ல, இனிமேல் தெரிஞ்சுக்கோங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை. என்ன ஏங்க? நான் ஆசைப்பட்டு நான் உண்மையை சொல்றேன். உண்மையை சொல்ற மாதிரி இருந்துச்சுன்னா தஞ்சை பெரிய கோயில்ல போய் பொன்னியேட்டுல தங்க எழுத்தாணி கொண்டு முதல்ல காசி மாமாவை எழுதி பட்டயமா உட்கார வச்சு போறேன். அவர் பத்தாதுங்க. ஹலோ, கோவப்படாதீங்க. உங்களுக்கு மான் வேணுமா வேண்டாமா? அந்த மாதிரி இன்னைக்கு தான் உண்மை சொல்றோம் இருக்கா. இன்னைக்காச்சும் வீட்டுக்கு வெள்ளன போவோம். இங்க இருக்க, கோவப்படாதீங்க. சரி, இப்பதான் பருத்தி பாவாடை காய்க்குது. பருத்தி பாவாடை காய்க்குமா? பருத்தி புடவையா காய்க்கும் தானே கேள்விப்பட்டிருக்கோம். ஆமா, அது செடி பெருசா இருந்தா புடவை காய்க்கும். கொஞ்சம் சின்ன செடியா இருந்தா பாவாடை. அதோட சின்ன செடியா இருந்தா ஜட்டி தான் காய்க்கும். அதை விட சின்ன செடினா கர்ச்சீஃப் தான். ஆனா அலேசா, நீங்க இருக்க ஊர்ல எல்லாம் காய்க்குமியா? ஆமா. சரி, இருப்பதை கேட்டால் கொடுப்பதில் தவறில்லை. சரி, நான் உண்மையை சொல்லலாம்னு நினைக்கிறேன். சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. உங்களுக்கு அப்படியே மனசெல்லாம் பட்டாம்பூச்சியா பறந்துகிட்டு இருக்குது. பறக்குதா? கொஞ்சம் பாவம் கை கால் ரெண்டு தரையில நிக்கல போல. ஐயோ, ஆனா கொஞ்சம் பொறுமையா இருந்துகிட்டு இருக்கேன். ஓஹோ, சொல்லணுமே. அப்ப நான் உண்மையை சொல்லிடவா? உங்க கண்ணு சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. சொல்லிடவா? சொல்லுங்க. உங்க மான் குட்டிங்க எல்லாம் மரியாதை எங்க இருந்து கிளம்பிருங்க. பட்டாம்பூச்சி சிறவடைந்து பறக்குதுமா. ஆமா, பட்டாம்பூச்சி பறக்குது. இங்க சிறக ஒடிச்சு நிக்குது. சிறக அடைச்சு பறக்கலையா? அவ அண்ணனையும் தோழியை நான் சொன்னது தப்புங்க. தப்பு. என்ன என்ன தப்பா சொல்லிட்டேயா? மன்னிப்பு கேட்கணும். சரி பரவாயில்ல, அடுத்து என்ன? அதை நீங்க கொடுக்கணும், நான் வாங்கணும். ஓஹோ, லா லா la 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 பட்டுத்திராணி பார்க்கும் பாரி வெற்றிக்கு தான் என என்ன
வைத்ததே நில்லுங்கள், நிமிர்ந்து நில்லுங்கள். நின்னுட்டேன். சொல்லுங்கள். மான் உள்ளதா இருக்கு. பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெட்கத்தினாலே என்ன வேண்டும்? பட்டத்திராணி பார்க்கும் பார்வை வெட்கத்தினாலே என்ன வேண்டும்? மான்குட்டிக்குரிய அங்கலட்சணம் அடைய காயாத கானகத்தே நின்றுள்ளாவோ. காயாத கானகத்தே நின்றுள்ளாவும் நார்காரிக மேவும் கானகமடைந்து நறுச்சந்தனமும் புனுகும் கமல் கலபங்கள் அணிந்து சுணங்கு மலர்ந்து மேயாதம்மா. மேமம் காலமென்று நறுசந்தனமும் பொழுதும் கமலும் பலமங்கலம் அணிந்து கொண்டபடும் மேகாதமன் காணக்குறவர் கண்மணி இனவலர் காண குயிலின் நிகர் குளுரைத காணக்குறவ கண்மணியனவன் காணக்குறவ கண்மணியனவன் காணக்குயிலின் நிகருடைய மேகாதமன் தேனும் பாகும் நினைமாவும் நின்றதனாலும் உள்ளரும் போரும் தேனும் பாகும் தேவாவும் தேனும் பாகும் தேவாவும் தென்பது நல்லருமுள்ளருவோ தென்பது நல்லருமுள்ளருவோ திலமே மேகாத சாகாத கொம்புரேடு இருந்தாலும் சாயான கொம்பரே அதுதல் தரணிமிருந்து பாயாதமா பாயாதமா கண்டதுண்டோ ஏங்க இத பார்த்தா மான்குட்டிக்கான அடையாளம் போல் தெரியவில்லையே. குட்டிக்கு அடையாளம் சொல்லிக்கிட்டு இருக்கேன். வேற இந்த பெண்ணுக்கு தாமா அடையாளமே சொல்றேன். ஓ ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய்க்கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே ராதை வாராய்க்கண்ணா. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம் வாராய் கண்ணே. அன்று நதி மீது ஒரு கண்ணன் நடமாடினான். நீ வேண்டும் கண்ணே. அன்று நதி மீது ஒரு கண்ணன் நடமாடினான். இன்று நடமாட நீ வேண்டும் கண்ணே. அன்று கடல் மீது ஒரு கண்ணன் துயில் மேவினான். இன்று துயில் மேவ நீ வேண்டும் கண்ணே. ஒரே கண்ணன் ஒன்றே ராதை வாராய் கண்ணே. ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். வாராய் கண்ணே. ஓ ஒரே ஜீவன் ஒன்றே உள்ளம். வாராய் கண்ணே. ஓ ஓ வந்தவர் மான்குட்டியை தேடி வரவில்லையா? வேற என்னவா உன்னைத்தான் தேடி வந்தாராம். உள்ளதான உட்காந்துருக்கேன்